வணக்கம் மக்களே! நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க வந்திருக்கேன். யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனம். ரொம்ப பெரிய ஒரு ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் பிபிஎம் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரெஷர்ஸ மட்டும் தான் ரெக்ரூட் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து நீ பிஇ படிச்சிருக்கணும், பிடெக் படிச்சிருக்கணும், எம்சிஏ படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கு. அப்படித்தானே? அது போக இதோட லொக்கேஷன் வேலை நீங்கள் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் தாங்க நம்ம வேலை பார்க்க போகிறோம். சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 50,000 இருந்து 2.25 லேக்ஸ் பெர் ஆனம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம்ப்பா, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாலும் பரவாயில்ல, பிஇவி வேண்டாம், பிடெக்கும் வேணாம், எம்சிஏவும் வேணாம், ஏதோ ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 பேரை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் என்ன பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், ஃப்ரெஷர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோல் அப்படின்னா டேட்டா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரோல் தான் நமக்கு வந்து பார்க்கணும். இங்கே ரோல் வந்து டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. ஸோ ப்ராசஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் பீரியடெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கழித்து நம்ம சேர்ந்துக்கலாமா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜாயினிங் வந்து இமீடியட்டாக இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அது போக வேறு என்னப்பா இருக்குது நான் கற்றுக்க வேண்டியது, நான் என்ன என்கிட்ட இருக்குது நான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், ஆங்கிலத்தில் பேசக்கூடிய திறமை நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசக்கூடிய திறமை, மற்றவங்களும் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அது அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது கிளியர் கட்டாக கிறிஸ்பாக கிளியராக இருக்கணும்ன்றது தான் இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே. அப்படிங்களா? இங்கே பாருங்கள், திருப்பி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வி நீட் இமீடியட் ஜாயினர் சொல்லி உடனடியாக வேலைக்கு சேர்றவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வேலை வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ், ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் நாலேஜ் வந்து குவிக்காக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த ஒரு கிராஜுவேட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், ஆஃபீஸில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான்ப்பா இதோட நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை கொடுத்ததுக்கு அது யார் அப்படின்னா இன்ஃபோசிஸ் பிபிஎம் நிறுவனம் ஆகணும், இவங்க தாங்க இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ரோல் வந்து பெர்மனன்ட் ரோலு, இமீடியட் ஜாயினி. ஓகேங்களா? எஜுகேஷன் அப்படின்னு நீ பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிஏ படிச்சிருந்தாலும் சரி, பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிபிஎம்ஏ படிச்சிருந்தாலும் சரி, பிஎம்எஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. ஆனால் எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 50,000 சம்பளம் யாருங்க கொடுப்பா? ஸோ இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு. நன்றி மக்களே.